ஜெயலலிதா சேர்த்த சொத்துக்களை காப்பாற்றுகிற பினாமியாக சசிகலா அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு அதிதீவிரமான குற்றச்சாட்டுகளை ஜெயலலிதா அவர்கள் மீது நீதிமன்றம் வைக்கிறது. இவங்க ஊழல் செஞ்ச முறைகள் இருக்குதுல்ல, அது எப்படி நூதனமானதும் ரொம்ப ஆபத்தானதாகவும் இருக்குது அப்படிங்கிறது நீங்க ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி வச்சு படிச்சு தான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் போல. இப்பொழுதும் கூட பிஜேபி சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மூலமாக சசிகலா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தது. இதெல்லாம் ஒன்றும் ரகசியம் கிடையாது. இல்ல அதிமுகவினருக்கு வேண்டுமென்றால் அவர் அம்மாவாக இருக்கலாம், ஆனால் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி அவர் ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. பன்னீர்செல்வம் அவர்களும் தீபா அவர்களும் பிஜேபியின் இரு கரங்களாக தமிழகத்தில் செயல்படுவார்கள். அவங்க நீங்க யாரெல்லாம் நீங்க பிஜேபி பன்னீர்செல்வம் அவர்களை போய் பார்க்குறான்னு பாருங்க. கௌதமி போய் மோடியை பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ராகவேந்திர லாரன்ஸ். இந்த ஆளுநர் அப்படிதான் இருக்காரு. மக்களுடைய கருத்து எனக்கு மேட்டரே இல்லை, நான் ஆளுநர் மாளிகையில் ஒரு முடிசூடா மன்னன் மாதிரி அமர்ந்திருப்பேன், உங்களுக்கு என்ன கேட்கறதுக்கு தகுதியும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஆளுநரோட பிஹேவியர் இருக்கு. பிஜேபியை பின்வாசல் வழியாக கவர்னர் அழைத்து வருவதற்கு ஒரு முகமூடியாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நான் ஓபிஎஸ் அவர்கள் மீது வைக்கிறேன். இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி குமாரசாமி அப்படிங்கிறவரு தீர்ப்பு ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, குமாரசாமியோட கால்குலேட்டர் தீர்ப்புக்கு காரணம் என்னன்னு நமக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு ஆச்சாரியா அவர் ஏற்கனவே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, இன்னைக்கு பேட்டியிலும் திருப்பி சொல்லியிருக்காரு. இப்ப நீதிபதி வாதங்களை வைக்க முடியாது, வைக்கப்படுகிற வாதங்களின் அடிப்படையில் தான் ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்ல முடியும். அப்படி வலுவான வாதங்களை வைத்து தெளிவாக ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் மற்ற இருவரும் இந்த வழக்கில் ஊழல் செய்திருக்கிறார்கள், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார்கள் என்று நிரூபித்தவர் ஆச்சாரியா. அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு போறப்ப அப்பீல்ல ஆச்சாரியா அவர்களை அந்த வழக்கில் குமாரசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் வாதாட விடாமல் ஜெயலலிதா அவர்கள் ஆட்கள் மூலமாக அவரை மிரட்டுறாங்க. பிஜேபி அன்று கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்த பிஜேபி அவர் மீது மிக தீவிரமான அழுத்தங்களை கொடுக்கிறது. முதல் அழுத்தத்தை அவங்க பொலிட்டிக்கலா கொடுக்குறாங்க. நீங்க 2 போஸ்ட் வச்சிருக்கீங்க, அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல்னு, நீங்க 2 வச்சக்கூடாது, ஏதோ ஒரு போஸ்ட் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, மிகப்பெரிய பதவியான அட்வொகேட் ஜெனரல் பதவியை வைத்துக்கொண்டு அரசு வழக்கறிஞர் பதவியை ஆச்சாரியா விட்டு விடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் அவங்க சொல்றாங்க. ஆனா ஒரு நேர்மையாளரான ஆச்சாரியா மிகப்பெரிய பதவியான அட்வொகேட் ஜெனரல் பதவியை விட்டுட்டு அரசு வழக்கறிஞர் பதவியை வச்சுக்கிறாரு. ஏன்னா அப்பதான் இந்த வழக்குல வாதாட முடியும். ஆனா அதை தொடர்ந்து பிஜேபியின் தலைவர்களும் ஜெயலலிதா அவர்கள் தரப்பிலிருந்தும் அவர் தொடர்ந்து மிரட்டப்படுகிறார். ஒரு கட்டத்தில் வயதானவரான ரத்த அழுத்தம் உள்ளவரான ஆச்சாரியா ஒரு கட்டத்தில் மனம் வெறுத்து போய் அந்த வழக்கிலிருந்து வழக்கறிஞர் பதவியும் ரிசைன் பண்ணிட்டு வெளியேறார். அந்த இடத்துல ஒரு நல்ல வழக்கறிஞரை அந்த உயர்நீதிமன்றத்தில் வாதாட விடாமல் ஜெயலலிதா அவர்களுடைய தரப்பும் பிஜேபியின் தலைவர்களும் விரட்டி அடிக்கிறார்கள் அந்த இடத்துல ஆச்சாரியா. அதன் பிறகு குமாரசாமி அவர்கள் சொன்ன கால்குலேட்டர் கணக்கை உலகம் அறியும். அந்த வழக்கை அந்த மொத்தமாக அந்த தீர்ப்பிற்கு அந்த தீர்ப்பு என்று சொல்கிற தகுதியே இல்லை என்பது போல உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு குன்கா அவர்கள் சொன்ன தீர்ப்பு, நீதியரசர் குன்கா அவர்கள் சொன்ன தீர்ப்பு தான் சரி அப்படின்னு அதை அப்படியே அப்போல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வழக்கில் குற்றவாளியாக இல்லாத ஒருவர், குற்றமே செய்ததாக ஒருவர் ஏன் பிஜேபி தலைவர்களுடைய துணையுடன் ஒரு வழக்கறிஞரை மிரட்டி அதிலிருந்து வெளியில் வர வைக்கணும்? ஸோ இந்த வழக்கை 21 ஆண்டுகள் அவர்கள் இழுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கிற்கு ஜெயா அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் சசிகலா அவர்களையும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க பிஜேபியும் அதன் தலைவர்களும் மிக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதுக்கு நீங்க ஆச்சாரியா அவர்களே ஒரு வாழும் உதாரணமா இருக்காரு. இப்பொழுதும் கூட பிஜேபி சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் மூலமாக சசிகலா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தது. இதெல்லாம் ஒன்றும் ரகசியம் கிடையாது. பட் அதையெல்லாம் மீறி ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு முன்பே, ஈவன் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கு முன்பே இந்த வழக்கின் வாதங்கள் முடிந்து தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது. நீங்க ஆச்சாரியா அவர்கள் சொல்வது போல ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாலும் இல்லாதிருந்தாலும் தீர்ப்பு மாற்றம் இல்லை. பிஜேபி தான் தமிழ்நாட்டு அரசை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, மிக நிச்சயமா தீர்மானிக்கிறாங்க. அதாவது மக்கள் அவர்களை வெறுத்து ஒதுக்கிய பின்னாடியும் நீங்க ஒரு பின்வாசல் வழியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பயன்படுத்தி அவங்க வர்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் இப்போ வைக்கிறேன். இப்போ ஏன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மேலே இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டி இருக்குன்னா, நான் சசிகலா அவர்களுக்கு எதிராக ஒரு சொந்த கட்சிக்குள்ள ஓபிஎஸ் ஒரு பிரச்சனையை எழுப்பி வெளியே வர்றாரு. ஸோ அந்த சசிகலாவா ஓபிஎஸ்ங்கிற ஒரு சூழல்ல என் போன்றவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் ஆதரிக்கிறதா சரி, சசிகலாவை ஆதரிக்கிறது, அவர்களை ஆதரிக்கிறது சரியல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா குற்றச்சாட்டை கவர்னர் மீது வைக்க வேண்டிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்க மாட்டேங்கிறார். இப்போ அவர் என்ன கேட்கணும் கவர்னரை, எனக்கு சட்டசபையில் ஃப்ளோர் ஆஃப் த டெஸ்ட் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்க, நான் ப்ரூவ் த மெஜாரிட்டின்னு அவர் சொல்லணும்ல.
சொல்ல மாட்டேங்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் ஓபிஎஸ் அவர்களும் கவர்னர் அவர்களும் பிஜேபியும் ஒருங்கிணைந்து செயல்படுறாங்கிற சந்தேகம் வலுவடையுது. இப்போ நீங்க தான் இழக்கிறீங்க, தமிழ்நாடு தான் இழக்குது. நீங்க வந்து ஒரு கவர்னரை நீங்க வந்து ஒரு சட்டசபையில் வாக்கெடுப்புக்கு வந்து ஏற்பாடு செய்யுங்கள், அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு அழுத்தமாக கவர்னரை கேட்பதன் மூலம், கவர்னர் அதை செய்ய மறுக்கிற கவர்னர் மீது விமர்சனம் வைக்காததன் மூலம் நீங்க வந்து ஒருவேளை பிஜேபியை பின்வாசல் வழியாக கவர்னர் அழைத்து வருவதற்கு ஒரு முகமூடியாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நான் ஓபிஎஸ் அவர்கள் மீது வைக்கிறேன். இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. பன்னீர்செல்வத்தை பாஜக தான் ஆதரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது பாஜகவை சேர்ந்த மூத்த அரசியல்வாதியான சுப்பிரமணிய சுவாமி சசிகலாவை ஆதரிக்கிறாரு. இப்படி மாறி மாறி பிஜேபியில இருந்தே 2 பேரையுமே ஆதரிக்கும் போது ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவிலையா? ஆமா, பன்னீர்செல்வத்தின் மூலமாக 21 பேரை வந்து கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் சந்தேகப்படுறேன். பன்னீர்செல்வத்தை அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்து முதலமைச்சராக்குவது அவர்கள் நோக்கமாக எனக்கு தெரியவில்லை. நடக்கிற விஷயம் அப்படி நினைச்சுன்னா அவங்க இன்னார் அப்படி ஒரு வாய்ப்பை அவர் கொடுத்துருக்கலாம். ஆக முடியுமா முடியாதாங்கிறது வந்து அவருடைய திறமையை பொறுத்தது. ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பை அவர்கள் வந்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருக்க முடியும். ஏன்னா மக்கள் ஆதரவும் அவருக்கு இருந்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து நீங்கள் ஓட்டு போடுங்க இன்னார் சொல்லியிருக்கோம், அதை கவர்னர் செய்யலை. அப்போ என்னை பொறுத்தவரை பிஜேபி பன்னீர்செல்வம் அவர்கள் 21 சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த பக்கம் இழுத்து இந்த பக்கம் இருக்கிற சட்டமன்ற அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் செய்கிற வரை காத்திருப்பது போல ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ பிஜேபியை பொறுத்தவரை ஒருபுறம் பன்னீர்செல்வம் அவர்களோடும் ஒருபுறம் சசிகலா அவர்களோடும் பேசிக்கொண்டு இருவரையுமே ஆட்சி அமைக்க முடியாமல் செய்து தமிழக மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுதி பெரும்பான்மைப்பட்ட அரசாங்கத்தை ஒழித்துவிட்டு பின்வாசல் வழியாக ஆளுநர் மூலமாக பிஜேபி ஆள்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் நான் தொடர்ந்து வைக்கிறேன். ஆளுநருடைய நடவடிக்கைகள் அதை உறுதி செய்வது போல் இருக்கிறது. சசிகலாவை குற்றம் சாட்டி இப்ப அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, அது சரியான தீர்ப்பா? இல்ல, இதுல வந்து என்ன மறைக்கிறதுக்கு இருக்குது? நீங்க இந்த வழக்கில், இந்த ஊழல் வழக்கில் வருமானத்திற்கு அதிகமாக 202 மடங்கு சொத்து சேர்த்த வழக்கில் முதல் குற்றவாளி ஜெயலலிதா அவர்கள் தான். நேற்று வந்து நீங்க நான் ஜட்ஜ்மெண்ட்டோட 540+ பக்கங்களையும் படிக்கல, ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டோட ஒரு கோர் பார்ட்டை வந்து சில பத்திரிகையாளர்கள் போட்டதுலேருந்து நான் படித்து பார்த்தேன். அது கோர் பார்ட் என்னன்னா, நீங்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை மிக கடுமையாக உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டுகிறது. நீங்கள் வந்து இவர்களையெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது, இவர்களெல்லாம் ஒரு தேசத்தை அழித்து விடுவார்கள், இவர்கள் இந்த வீட்டில் வாழ்வதற்காக ஒன்றாக இல்லை, இந்த வீட்டில் சம்பாதித்த சொத்து ஊழல் செய்வதற்காகவே இவர்கள் ஒன்றாக இருந்தார்கள், ஜெயலலிதா சேர்த்த சொத்துக்களை காப்பாற்றுகிற பினாமியாக சசிகலா அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு மிக ஆழமான, மிக தீவிரமான, மிக அதிதீவிரமான குற்றச்சாட்டுகளை ஜெயலலிதா அவர்கள் மீது நீதிமன்றம் வைக்கிறது. ஸோ இந்த வழக்கின் தீர்ப்பு என்பது ஜெயலலிதா அவர்கள், சசிகலா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, நீங்கள் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை, அதனால தான் சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்மளாம் சொல்கிறோம். ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். முதலமைச்சர் பதவியை பயன்படுத்தி பணம் சம்பாதித்து இந்த சசிகலா மற்றும் ஜெயலலிதா பேரில் இருக்கிற ஷெல் கம்பெனிகளுக்கு ஜெயலலிதா பணம் கொடுத்தார் அப்படின்னு குற்றச்சாட்டை வந்து நீங்கள் உச்சநீதிமன்றம் குன்கா சொன்ன குற்றச்சாட்டை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. இன்னும் வந்து நீங்கள் அவங்க ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. இவங்க வந்து ஊழல் செஞ்ச முறைகள் இருக்குதுல்ல, அது எப்படி வந்து நூதனமானதும் ரொம்ப ஆபத்தானதாகவும் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரி வச்சு படித்து தான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் போல. அந்த அளவுக்கு வந்து ஒரு வண்ணமயமான ஒரு அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஊழலை இவங்க அந்த மாதிரி ஒரு மறைச்சு வெளித்தெரியாமல் அப்படிலாம் பண்ணி இவங்க சொத்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டை உச்சநீதிமன்றம் இப்பொழுது சொல்லி இருக்கிற குன்காவின் அவர்களின் தீர்ப்பில் மட்டுமல்ல, இன்று நீதியரசர்கள் வந்து சந்திரகோஷ் அவர்களும் அமித்வா ராய் அவர்களும் சொன்ன நேற்றைய தீர்ப்பில் மிக தீவிரமாக இருக்குது. அந்த தீர்ப்பின் படி பார்த்தால் நீங்கள் பன்னீர்செல்வம் அவர்களும் தீபா அவர்களும் போய் சமாதியில் நிற்பதும், சசிகலா அவர்கள் போய் சமாதியில் சபதம் ஏற்பதும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஊழல் வழக்கிற்கு எதிரான உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் தமிழக மக்களையும் அவமதிப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. ஜெயலலிதா அவர்களும் குற்றவாளி அப்படின்னு டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட போட்டோ எந்த ஒரு கவர்மெண்ட் பில்டிங்லயும் இருக்கக்கூடாது, அம்மா உணவகத்துல இந்த மாதிரி எதுலையுமே அவங்க போட்டோஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சாத்தியமா? அப்படி சொன்னது கரெக்டா?
இல்லை, அதிமுகவினருக்கு வேண்டுமென்றால் அவர் அம்மாவாக இருக்கலாம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி அவர் ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. நீங்கள் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஃபோட்டோலாம் வச்சிங்கன்னா நீங்கள் நாளைக்கு எல்லா குற்றவாளிகள் ஃபோட்டோவையும் வச்சு நீங்கள் வந்து ஒரு சட்டசபை மாதிரியோ அரசாளுக மாதிரி ஒரு பொது, அதெல்லாம் வந்து மக்களுடைய இடம். இதெல்லாம் ஒரு மாண்பமைந்த மன்றங்கள். இது வந்து ஜனநாயகத்துக்கு உட்பட்டது. இங்கே வந்து சட்டப்படி ஒரு குற்றவாளியின் படத்தை நீங்கள் வைக்க முடியாது, குற்றவாளிக்கு வந்து நினைவிடம் அமைக்க முடியாது. ஜெயலலிதா இன்று இறந்தாலும் வாழ்ந்தாலும் சட்டத்தின் முன்பு குற்றவாளி. தீபாவும் ஓபிஎஸும் போராட்டத்துல இறங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வீரபாண்டியன் அவர்கள் சொல்ற கருத்தை நான் அப்படியே வழிமொழிகிறேன். பன்னீர்செல்வம் அவர்களும் தீபா அவர்களும் பிஜேபியின் இரு கரங்கராக தமிழகத்தில் செயல்படுவார்கள். இல்லை, அதில் பிஜேபியோட ரோல் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க? அவங்க நீங்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் பிஜேபி பன்னீர்செல்வம் அவர்களை போய் பார்க்குறான்னு பாருங்க. கௌதமி போய் மோடியை பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ராகவேந்திர லாரன்ஸ் அந்த பிரச்சனையில், அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் மாணவர்கள் பக்கம் நிற்க வேண்டியவர் முத நாள் நைட்டு காய்ச்சல் வந்துருச்சுட்டாரு. அடுத்த நாள் வந்து போலீஸ் ஜீப்பில் போகிறாரு மாணவர்கள்கிட்ட சமாதானம் பேசுறதுக்கு. ஸோ ராகவேந்திரா லாரன்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பிஜேபியினோட முன்னாள் எம்பியான மைத்ரேயன் தான் முதல்ல போனாங்க. பிஜேபியில் இருந்த கட்சிக்காரரான மைத்ரேயன் தான் அங்கே போன முதல் எம்பி. முன்னாள் பிஜேபிக்காரரான மாஃபா பாண்டியராஜன் தான் அங்கே போன முதல் அமைச்சர். இந்த ஸ்கிரிப்டையே வந்து பிஜேபி தான் எழுதுறாங்க, அது ஆளுநர் தான் அதை டைரக்ட் பண்ணுறாரு, மிச்சம் எல்லாருமே பாத்திரங்கள் தான். இந்த ஸ்கிரிப்ட் எவ்வளவு தூரம் தமிழகத்திற்கு ஆபத்தானது, தமிழக நலன்களுக்கு எதிரானது என்பதை தமிழக மக்கள் புரிந்து விழிப்போடு இருக்க வேண்டும். அதை சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, நாங்கள் சொல்கிறோம். ஒரு பக்கம் இந்த குழப்பமான அரசியல் இருக்க, இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்களோட மரணம், இதுல வந்து பெரும் சந்தேகம் இருக்கு, நீதி விசாரணை எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் வந்து அது சரியோ தவறோ அதன் மீது ஏராளமான சந்தேகங்கள் வந்துருச்சு. அவர் ஒரு முதலமைச்சர். அந்த சந்தேகத்திற்கு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அரசும் ஒரு தோழியாக அல்லது சகோதரியாக உடன் இருந்த சசிகலாவும் சசிகலா அவர்களும் இந்த சந்தேகத்திற்கு பொறுப்பேற்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பிரச்சனைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் தான் பொறுப்பு. ஒரு முதலமைச்சர் இடத்துல இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு, நான் வந்து என்னை பார்க்க, அப்போ உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் இருந்த ஜெயலலிதா அவர்கள் மீதான உடல்நலத்தில் இருந்த அக்கறையும் கவலையும் கூட அவரால் கொண்டாடப்பட்டன்னு சொல்ற உங்களுக்கு ஒரு துளி கூட இல்லையே. அவங்க இருந்து 70 நாள் உங்களுக்கு அவங்க மேல எந்த அக்கறையும் இல்லையே. அப்ப அவர் கொண்டு வந்து கொடுத்த பதவி தான் உங்களுக்கு பெருசா இருக்கு. அன்னைக்கு அந்த ஜெயலலிதா இறந்து போனால் முதலமைச்சர் பதவி எனக்கு வரும் தான் நீங்க பேசாம இருந்தீங்களா? ஆமா, நீங்க வந்து உண்மையிலேயே முதலமைச்சர் மீது அக்கறை இருந்ததா என்னையும் விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல, நான் ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கேன், முன்னாள் முதலமைச்சர் அம்மா என்னதான் நம்பி விட்டுருக்காங்க, என்னையும் விட மாட்டேங்கிறாங்கன்னு இவர் வெளியில வந்து சொல்லணும்ல. ஒருவேளை ஏதாவது சிகிச்சைகள் தவறு நடந்திருந்தா அப்படி இவர் பகிரங்கமாக வந்திருந்தார் என்றால் அந்த தவறு தவிர்க்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு வந்து அம்மாவுக்கு ஏதாவது நடந்தா முதலமைச்சர் ஆகலாம்னு இவர் காத்திருந்தாராங்கிற கேள்வி இயல்பாவே எழுதல. அதற்கு தகுந்தது போல அது ராத்திரி 1 மணிக்கு நீங்க முதலமைச்சர் ஆகிட்டு அதை பத்தி நீங்க இன்னைக்கு வரைக்கும் பேசவே இல்லையே. நீங்க முதலமைச்சர் பதவியில் இருந்து சசிகலா அவர்கள் உங்களை இறங்க சொன்ன பின் தானே நீங்க இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைக்கிறீங்க. அப்ப இந்த விசாரணை என்று ஒன்று வந்தால் அந்த விசாரணையில் நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் மீதும் விசாரணை நடத்த வேண்டும்ங்கிற விஷயத்தை நான் இங்க சொல்றேன். ஏன்னா அவங்க ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு உள்ள அரசியல் நிலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பொறுப்புள்ள ஆளுங்கட்சியா, மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மை கிடைத்த ஆளுங்கட்சி அதிமுக செயல்படாம ஒரு தெருவில் இறங்கி அடிச்சுட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஏற்புடையதல்ல. 2வது வந்து அதை ஒரு கவர்னர் ஊக்குவிக்கிறதுங்கிறது இன்னும் மோசமானது. இப்போ நீங்கள் வந்து எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்கள அடைச்சி வச்சிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. அவங்க வந்து சுதந்திரமாக வாக்களிச்சா எனக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற காபந்து முதல்வர் சொல்றாரு. எது கவர்னரை அவர்களை ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளிக்கு கொண்டு வராமல் தடுக்குது? நேற்று வரைக்கும் நீங்க வந்து சசிகலா அவர்கள் மீதான தீர்ப்பு வரும்னு சொன்னீங்க, அதுவே ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. சசிகலா அவர்களுக்கு தீர்ப்பு வந்தா என்ன வராட்டி என்ன, நீங்க எம்எல்ஏ கொண்டு போய் சட்டமன்றத்தில் விடுங்க, அவங்க ஓபிஎஸ் போடுறோம்னா போட்டு போறாங்க, இல்ல யாருக்கோ போடுறோம்னா போட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த ஆளுநர் அப்படிதான் இருக்காரு. மக்களுடைய கருத்து எனக்கு மேட்டரே இல்லை, நான் வந்து ஆளுநர் மாளிகையில் வந்து ஒரு முடிசூடா மன்னன் மாதிரி அமர்ந்திருப்பேன், எல்லாரும் வந்து என்னை பார்த்துட்டு போவாங்க, நான் அதை பற்றி கருத்தே சொல்ல மாட்டேன், நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், இதெல்லாம் நான் உங்களுக்குலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு என்ன கேட்கறதுக்கு தகுதியும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சில் தான் ஆளுநரோட பிஹேவியர் இருக்குது. அவர் வந்து பிஜேபி என்ன சொல்லுதோ அதுக்கு மட்டும் அவங்களுக்கு பதில் சொல்ல போதுங்கிற நிலைப்பாட்டில் தான் அவர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த குற்றச்சாட்டை நான் பகிரங்கமாகவே அவர் மேலே வைக்கிறேன். நீங்கள் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சொல்கிறாரு நீங்கள் அவங்களை கூட்டிகிட்டு வந்து ஃப்ளோர் டெஸ்ட் வைங்கன்னு, இவங்களும் சொல்கிறாங்க ஃப்ளோர் டெஸ்ட் வைங்கன்னு, திமுகவும் சொல்கிறது ஃப்ளோர் டெஸ்ட் வைங்கன்னு, எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்கிறாங்க ஃப்ளோர் டெஸ்ட் வைங்கன்னு. பிஜேபி ஒன்று தான் ஒரு வாரமாக சொல்ல மாட்டேங்குது. அவர் சொல்கிறத மட்டும்தான் கவர்னர் கேட்குறாரு. அப்போ இது என்ன நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? நாங்கள் இதில் ஒன்றும் மறைமுகமாகவே இல்லை, எல்லாமே வெளிப்படையாக இருக்குது.
நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஷயத்தில் நான் வந்து அவர் அதிமுக தேர்ந்தெடுத்திருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல, அது அவங்களோட உரிமை. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் மீதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வைக்கிறேன். இவர்கள் எல்லாருமே இந்த ஜெயலலிதா அவர்கள் இங்கே தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி, ஊழல் செய்தவர், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தவர், இவர்களெல்லாம் விட்டு வைப்பதே தவறு, இவர்களெல்லாம் தேசத்திற்கு ஆபத்தானவர்கள் உச்சநீதிமன்றம் சொல்கிற ஒருவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர்கள். இன்னைக்கு இவங்க அங்கதான் போய் நிற்கிறாங்க. ஸோ இவர்கள் வந்து தமிழகத்திற்கு நல்லாட்சியை தரவே மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் என்னை பொறுத்தவரை ஒரே தராசில் தான் இந்த நிமிஷத்தில் நிற்கிறாங்க. இன்னைக்கு அங்கதான் போய் நிற்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்றம் நீ எங்களை என்ன வேணுமாலும் விமர்சிக்கலாம், நாங்க ஊழல் பண்ணுவோம், அதுக்காக தண்டிக்கப்படுவோம், நீங்க வந்து ஊழல் வழக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, உங்களுடைய தீர்ப்பெல்லாம் நாங்க மதிக்கவே மாட்டோம், நாங்க திருப்பி அங்கதான் போய் நிற்போம் அப்படின்னு இவங்க சொல்றது. இவங்களும் மக்களை மதிக்கலைங்கிறது, மக்கள் வந்து குறிப்பான இளைஞர்களும் மாணவர்களும் ஊழலுக்கு எதிராக தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு மேட்ரு இல்லை, நாங்கள் அந்த சமாதியில் தான் போய் நிற்போம் அப்படின்னு தான் அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க. ஸோ இவர்களும் மக்களை மதிக்கலைங்கிறது தான் வந்து வெளிப்படையாக தெரியுது. நீங்கள் ஒரு அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சசிகலா அவர்களா பன்னீர்செல்வம் அவர்களாங்கிற ஒரு கிரிட்டிக்கலான சூழலில் தான் நம்ம சில முடிவுகள் எடுக்கப்படும். இன்றைக்கி அவர்கள் சிறைக்கு சென்று விட்டார்கள்ங்கிறப்ப நான் அப்போ கூட நான் பன்னீர்செல்வம் அவர்கள் செய்த தவறுகளையெல்லாம் நாங்கள் நியாயப்படுத்தலைன்னு சொன்னேன். மாணவர் போராட்டத்தை அடித்து ஒடுக்கி, மீனவ குப்பங்களில் தீ வைத்து கொளுத்தி, சட்டசபையில் இந்த ஒரு மிக நேர்மையான, உலகமே திரும்பி பார்த்து வியக்க வைத்த ஒரு போராட்டத்தை மத பிரச்சனையாக மாற்ற முயன்ற ஒரு தவறை பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தாருங்கிறத மறுக்க முடியாது. அன்னைக்கு மாணவர்கள் குரல் அவர் கேட்கல, அடித்து ஒடுக்கிறதா அவருக்கு ஒரே வழியா தெரிஞ்சது. இன்னைக்கு எல்லாருமே ஒரு சீர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹிப்போக்ரஸியா பேசுறாங்க அப்படிங்கிறத வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. அவர்கள் இருவருமே வந்து அந்த ஊழல் அரசாங்கத்தின் ஊழல் அமைச்சரவையில் இருவரும் கரங்களாக இருந்தவர்கள். இருவருமே நான் சொல்ற மாதிரி அந்த மணல் கொள்ளை ஏற்பட பொதுப்பணித்துறையை வகித்தவர்கள்ங்கிறத வந்து நான் ரொம்ப ஆணித்தரமா பதிவு பண்ண விரும்புகிறேன்.